Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa man yu'azzim sha'airallah fa innaha min taqwal qulub. وعن عياش بن أبي ربيعة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم لا تزال هذه الأمة بخير ما أظلموا هذه الحرمة حق تعظيمها فإذا ضيعوا ذلك هلكوا أو كما قال عليه الصلاة والتسليم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதமான ரமலான் மாதம் எந்த அளவுக்கு நாம் அதை கண்ணியப்படுத்துகிறோமோ, கௌரவப்படுத்துகிறோமோ, மேன்மைப்படுத்துகிறோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நம்முடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்ய வல்ல அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். என்றைக்கும் நாம் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறோம், அவன் பக்கமே நாம் நீண்டு வாழ்கிறோம். ஒரு நேரம் நமக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், மறுநேரம் அந்த இறைக்கு நம்பிக்கையின் பலனாக விளைவாக அல்லாஹ் நம்மை காத்தருள்கிறான், நம்மை அரவணைத்துக் கொள்கிறான், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கசுந்து ஒபிக்க ஆமந்து வா அலைக்க தவக்கல்து வா அலா ரிஸ்கிக்க அஃப்தல்து ஃபதகப்பல் மின்னி என்று நாம் இஃப்தாருடைய நேரத்திலே துஆ, மறுக்கப்படாத துஆ, ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரத்தில் நாம் கேட்கிறோமே, அல்லாஹ் உனக்காகவே நோன்பு நோட்டேன், உன்னையே விசுவாசித்தேன், உன் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன், நீ வழங்கிய ரிஸ்கை கொண்டு நான் நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை கபூல் செய்வாயாக என்று நாம் துஆ கேட்கிறோமே, அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வான். அந்த வாசகத்தில் கூட நாம் என்ன குறிப்பிடுகிறோம்? உன்னையே நம்பியிருக்கிறேன் என்று நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்பியவரை கைவிட மாட்டான். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த புனித ரமலான் மாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே நற்கர்மங்களில் நாம் ஈடுபட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானவன், நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க அவன் தயாராக இருக்கிறான் என்று நாம் நம்புவோமாக. அல்லாஹ் அருள் புரிவான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, 12 மாதங்களிலே ரமலான் மாதம் மிகவும் கண்ணியம் நிறைந்த மாதம். அல்லாஹ்வுடைய ஒரு சின்னமாக அது திகழ்கிறது. அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் மகிமைப்படுத்துகிறாரோ, கௌரவிக்கிறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், அவருடைய இதயங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடு, தக்வாவின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்துகிற போது, அதை மதிக்கிற போது, நம்முடைய இதயங்களிலே தக்வா இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம் என்று அல்லாஹ் பேசுகிறார். தக்வா இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்கள் புனித ரமலானை கௌரவப்படுத்த மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய சின்னங்களை மகிமைப்படுத்த மாட்டார்கள். ஒரு பக்கம் இதில் நன்மாராயம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் எச்சரிக்கையும் இருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் வேண்டும். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாண்புக்குரிய மாதங்களை, மாண்புக்குரிய இடங்களை, மாண்புக்குரிய சின்னங்களை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தியவாறு இருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுரை பகர்ந்தார்கள். இந்த உம்மத் கைதிலே இருப்பார்கள், நற்பாக்கியங்கள் இருப்பார்கள். எதுவரை என்று கேட்டால் அவர்கள் உருமாத்துள்ளார், அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்படுகின்ற விஷயங்களை அவர்கள் நல்ல முறையிலே கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய பாக்கியத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சின்னங்களை அவர்கள் சரியாக மதிக்காவிட்டால், அகௌரவப்படுத்திவிட்டால் ஹலக்கு அவர்கள் அழிந்து போவார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வாணிங் பண்ணுகிறார்கள். அருமை சகோதரர்களை பெரியவர்களே, லா தஸாலு ஹாதிஹில் உம்மா பிஹைர் மா அத்தமு ஹாதிஹில் ஹுர்மா ஹக்க தஅதீமிஹா இதா தையபு தாலிக ஹலகு. அல்லாஹ்வால் மகிமைப்படுத்தப்படுகின்ற விஷயங்களை இந்த உம்மத் மகிமைப்படுத்தினார்கள் என்றால் அவர்களுக்கு சகலவித பாக்கியங்களும் கிடைக்கும், இல்லாவிட்டால் ஹலாக்கு தான் மிச்சப்படும் என்கிற பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே புனித ரமலான் மாதத்தை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்த முடியுமோ, கௌரவப்படுத்த முடியுமோ, நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ, கடைசி வரை 30 நாட்களும் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய ஷாயிர் என்று பார்க்கிற போது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குர்ஆனிலே காணப்படுகின்ற விஷயங்கள் மின்ஹா அர்பஅத்துன் என்ற இறை வசனம் வருகிறது. 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். 4 மாதங்கள் மகிமைக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதங்கள். அன்றைய காலகட்டத்தில் அவர் போர் புரிய மாட்டார்கள். அந்த நாட்களில் முஸ்லிம்களும் போர் புரிய மாட்டார்கள். முஸ்லிம் அல்லாதவரும் கூட அந்த மாதங்களை மதித்தவாறு இருந்தார். போர் தடையாக ஆகிவிடும். இன்றைக்கும் கூட அந்த 4 மாதங்களுக்கு அந்த மரியாதை இருக்கிறது. போர் புரிகிறார்களோ இல்லையோ, யுத்தங்களில் ஈடுபடுகிறார்களோ இல்லையோ, ஆனால் அந்த 4 மாதங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அரபு உலகத்தை சார்ந்தோர் கண்ணியப்படுத்தியவாறு இருக்கிறார்கள். காரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்று அது பற்றி விவரித்து விட்டார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய அந்த சின்னங்களை மாதங்களிலே இந்த குறிப்பிட்ட சில மாதங்கள் இது அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அதே போன்று எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, ஸ்தலங்கள் இருக்கின்றன, புனித ஸ்தலங்கள், அல்லாஹ்வால் கௌரவப்படுத்தப்பட்ட புனித ஸ்தலங்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் வமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஹ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் தத்தவா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று அல்லாஹ் பேசுகிறார். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் ஒரு உதாரணத்திற்காக அன்றைய காலத்து மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்வதற்காக சொன்னான். சஃபா மர்வா மட்டுமல்ல, மினா, அரஃபாத், முஸ்தலிஃபா, புனித காபா, காபாவை சுற்றி உண்டான பகுதிகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஷாயிர்கள் தான். புனித ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே நாவடக்கி பேசுவார்கள், நல்ல அமல்கள் செய்தவாறு இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் இருப்பதாக அவர்கள் நம்பி அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்கள். அப்படியானால் எதெல்லாம் ஷாயிரோ, அல்லாஹ்வுடைய புனித சின்னங்களோ, அதை நாம் மதிக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இறை இல்லம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அது ஒரு சிறந்த சின்னம். அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு நாம் வருகிற போது எவ்வளவு அமைதியாக இருக்கிறோம், சாந்தி சமாதானத்தோடு இருக்கிறோம். பள்ளிவாசலிலே நாம் வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது, வீண் செயல்களிலே ஈடுபடக்கூடாது, வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் நாம் ஈடுபட வேண்டும் என்பதிலே நாம் உறுதியோடு இருக்கிறோமா இல்லையா? அதற்கு என்ன காரணம்? அது அல்லாஹ்வுடைய இல்லம், புயூத்துல்லா. அல் மசாஜித் இருக்கிறதே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அறிவுரை என்னவென்று கேட்டால் அல் மசாஜித் புயூத்துல்லா, அது அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்கிற காரணத்தினாலே. நேற்று தினம் திக்ர் மஜ்லிஸிலே நாம் ஒரு ஹதீஸை எடுத்துரைத்தோமே. அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே ஒரு கூட்டம் ஒன்று கூடி அவர்கள் மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொண்டவாறு இறை வேதத்தை ஓதிக்கொண்டவாறு இருந்தார்கள் என்றால் இல்லா நஸரத் அலைஹிம் சக்கீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, வஹஷியத்துல் மலாயிகா சூழ்ந்து கொள்கிறார்கள். வலக்கரவுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, தமிழத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் இவர்களை சிலாகித்து சிறப்பித்து பேசுகிறான் என்றெல்லாம் நாம் ஹதீஸ் உரைத்தோமே. அது அல்லாஹ்வுடைய இல்லம் என்பதற்காகத்தான். நம்முடைய வீடுகளிலேயும் நிச்சயமாக அல்லாஹ் பெருமக்களே இறை மறையை ஓதுகிற போது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது பல்வேறுபட்ட பரக்காத்துகள், கைராத்துகள் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு என்று ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது. அதே போல்தான் ஷாயிரிலே சேர்ந்ததுதான் நாம் ஈதுல் அல்ஹா தியாக திருநாளிலே குர்பானி கொடுக்கிறோமே, அந்த குர்பானி பிராணிகள் அதுவும் கூட ஷாயிருல்லாவிலே சேர்ந்தது. எனவே நீங்கள்
ஏனோ தானோ என்று நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடாது. நெளிந்ததை, பலகீனப்பட்ட பிராணிகளை எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? குர்பானி கொடுக்கக்கூடாது. நாம் குர்பானி கொடுக்கிற அந்த பிராணிகள் இருக்கிறத அது நல்ல தேகசாக, மிகவும் ஆணித்தரமாக, சதை பிடிப்பு உள்ளதாக, எந்த குறைகள் ஒச்சங்கள் இல்லாததாக இருக்க வேண்டும் என்று நாம் ஈடுபடா உபதேசங்களே கேட்கிறோமா இல்லையா? அது என்ன காரணம் என்றால் அது சாயும் தான். அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளது. சின்னங்களை நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் மனமாற உளமாற நீங்கள் குர்பானை கொடுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒட்டகையிலே குர்பானை கொடுக்கிறீர்களே, அது சாயிலுல்லாவாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே கூறுகிறானே. நீங்கள் அறுக்கின்ற அந்த பிராணிகளை நல்ல சதை பிடிப்பு உள்ள பிராணியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். காரணம் அது சிராத்துல் முஸ்தகீமிலே அது உங்களுக்கு வாகனங்களாக இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதற்கு ஏற்ப அபூ உமாமாவின் ஸஹீஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவரெல்லாம் சொல்கிறார், முஸம்மில் உதுஹியா, எந்த உதுஹியாவை நாங்கள் கொடுக்க போகிறோமோ, குர்பானி பிராணியை நாங்கள் அறுத்து பலியிட போகிறோமோ அதை நன்கு கொடுக்க செய்வோம், நல்ல முறையில் பிரிக்க செய்வோம், அதற்கு பின்னால் தான் நாங்கள் குர்பானி கொடுப்போம் என்று அதை மதிப்பவர்களாக இருந்தாலும் நாம் பார்க்கிறோமே. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சாயிலுல்லா, அல்லாஹ்வுடைய சின்னங்கள், இப்படி வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எதெல்லாம் அல்லாஹ் ரசூலால் மதிக்கப்படுகிறதோ, புனிதப்படுத்தப்படுகிறதோ, நாம் மதிக்க வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்தினோம் என்றால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தும், நம்மை நல்ல முறையிலே வாழ செய்வார். மக்கள் மத்தி அல்லாஹ்வுடைய கபூலியத்து கிடைக்கும், இறை அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, மாறாக மக்களிடத்திலேயும் நாம் கண்ணியமிக்கவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக நாம் இருக்க முடியும். இது அல்லாஹ் தருகின்ற ஒரு அரும்பெரும் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த புனித மாதத்திலே நாம் நிறைய குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறோம். வீட்டுக்கு வீடு குர்ஆன் ஓத வேண்டும். அன்பு சகோதரர்களே, எத்தனை முறை ஹத்ம் செய்ய முடியுமோ நாம் ஹத்ம் செய்ய வேண்டும். குர்ஆனோடு அதிக தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கலாம், நம்முடைய பள்ளிவாசலே இரவு 2-2:30 மணி வரை ஒரு நண்பர் குர்ஆன் ஓதிவிட்டு அதற்கு பின்புதான் சகரு உணவு உண்ணுவதற்காக செல்வார். வாழ்நாள் புறாமல் ஓடக்கூடியவர் தான். அதே போன்று சில வீடுகளிலே கிராத்து சத்தம் கேட்டவாறு இருக்கிறது என்றால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். காரணம், குர்ஆனை விட ஒரு உயர்ந்த இறை சின்னம் என்ன இருக்கிறது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகர்ந்தார்களே, இன்னலில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், அல்லாஹ்வுக்கு என்று மக்களிலே சில நல்லவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் விரும்பப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் மிகவும் நெருக்கமானவர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைத்த போது சத்திய சஹாபிகள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், மன்ஹும், யார் அவர் என்று கேட்டபோது சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்கள், அவர்கள் தம் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ் வாலாக்களாக இருக்கிறார். யார் குர்ஆனோடு தொடர்புடன் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் வாலாக்கள், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவர்கள். மயிலாடுதுறையிலே நாம் ஒரு கடைக்கு செல்கிறோம், மொபைல் சென்டருக்கு நாம் செல்கிறோம். அங்கே எந்நேரமும் குர்ஆனுடைய குரல் கேட்டவாறு இருக்கிறார். மக்கள் வருகிறார்கள், விலை பேசும் பொருள் வாங்க வருகிறார்கள். அப்போது சவுண்டை, சத்தத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சென்றதற்கு பின்னால் அந்த கிராத்தை கேட்டுக்கொண்டே அவர்களுடைய வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம். காரணம், அல்லாஹ்வுடைய சின்னம் அங்கே கௌரவப்படுத்தப்படுகிறது. நல்ல முறையிலே அங்கே வியாபாரம், ஹலாலான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இறைவனையோடு தொடர்பு கொண்டு நாம் குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். அதனுடைய கிராத்தை நாம் கேட்டோம் என்றால் நாம் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அஹ்லுல் குர்ஆனி அஹ்லுல்லாஹ் வஹாஸத்துஹு என்று நாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர்கள், நெருக்கமானவர்கள் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, புனித ரமலான் மாதம் நம்முடைய மக்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம், கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தலைப்பை கண்ட மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது, உத்வேகம் ஏற்பட்டது. வல்ல அல்லாஹ் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறான். ஒரு முபாரக்கான மாதம்
நம்மை அடைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் பரலான நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமோ அல்லாஹ் பல 100 மடங்கு நமக்கு நன்மைகளை சன்மானங்களை வாரி வழங்க போகிறானே என்கின்ற ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகம் நமக்கு ஏற்பட்டதா இல்லையா? கடைசி வரை அந்த உத்வேகம் இருக்க வேண்டும். ஐவேறு தொழுகை, பரந்த தொழுகை விடாமல் தொழுக வேண்டும். நஃபிலான வணக்கங்களில் முழுமையாக ஈடுபட வேண்டும். முழுமையான முறையில் தராவி தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இயலாதவர்கள், முடியாதவர்கள் எல்லாம் தராவி தொழுகைக்கு வந்து விடுகிறார்கள். மாற்றுத்திறனாளிகள், ஹேண்டிகப் உட்பட எல்லோருமே வந்து விடுகிறார்கள். எனும்போது அல்லாஹ் நமக்கு வலிமையை தந்திருக்கிற போது, தாக்கத்தை தந்திருக்கிற போது நாம் முக்கியமாக தொழ வேண்டுமா இல்லையா? நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய உற்றார் உறவுகளுக்கு நாம் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய கையில செல்வம் செல்வாக்கு வேண்டும். அப்படியானால் இந்த மாதம் இருக்கிறதை, இந்த மாதத்தின் மூலமாக அல்லாஹ் இரவெல்லாம் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான். இடத்திலே பாவம் மன்னிப்பு வேண்டுவோர் உண்டா? அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன். பல்வேறுபட்ட சோதனைகளை அகப்பட்டவர் உண்டா? நான் அவருக்கான சோதனைகளை நான் அகற்றி விடுகிறேன். இடத்திலே துவா செய்யக்கூடியவர் உண்டா? நான் அவருடைய துவாவை நான் கபூல் செய்கிறேன். இடத்திலே இரணத்தை வேண்டக்கூடிய இடத்திலே இரணத்தை வேண்டக்கூடியவர் உண்டா? நான் அவருக்கு இரணத்தை ரிசுக்கை தருகிறேன் என்ற அந்த சத்தம், அந்த அழைப்பு ஒவ்வொரு இரவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான் என்கிற போது நாம் அல்லாஹை நெருங்க வேண்டுமா இல்லையா? தஹஜ்ஜத் வேளையிலே முக்கியமாக ஒரு 3:30 மணிக்கெல்லாம் நாம் கண் விழித்து தொழுது விட்டு அதற்கு பின்பு நாம் சஹர் செய்கிற போது அப்போது நமக்கு கிடைக்கிற ஒரு அமைதி இருக்கிறது, சார்ந்து சமாதானம் இருக்கிறது. நாம் சொல்லி மாறாது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவேதான் நாம் அன்றைக்கே சொன்னோம், சஹர் சாப்பிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேளையில், அந்த நேரத்தில் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? தஸஹரு என்ன ஃபிஸ்ஸஹூரி பரக்கத்தை, நீங்கள் சஹர் சாப்பிட்டு நோன்பு வையுங்கள், அதிலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது. நிறைய ஹதீஸ் சொல்லுகிறது. பிறருக்கும் நமக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம், நாம் நோன்பு நோக்கிற போது இரவு நடு நிசையிலே சஹர் உணவு அருந்திவிட்டு நாம் நோன்பு நோக்கிறோம். அதுதான் பிற சமயத்தார்களுக்கும் சமூகத்தாருக்கும் நமக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் என்று அல்லாஹ் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எனவே அதில் ஒரு பரக்கத்து இருக்கிறது. இரவிலே நாம் சற்று நேரம் துயில் கொண்டு விட்டு பின்பு எழுந்து நாம் தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபட்டு விட்டு நம்மால் முடியுமான குர்ஆன் ஷரீஃப் ஓதிவிட்டு நாம் சஹர் உணவு அருந்தி அதற்கு பின்பு ஃபஜ்ர் தொழுகையை இயன்ற மட்டும் ஜமாத்தோடு தொழுது விட்டு நாம் துயில் கொள்கிற போது, அருமை சகோதரனை பெரியவர்களே, இந்த ரமதானை பொறுத்தவரை காலை வேளையிலே துயில் கொள்வதன் காரணமாக, தூக்கத்தில் ஈடுபடுவதன் காரணமாக எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. காரணம், நாம் ஒரு நோன்பாளியாக தூங்குவோம். இரவு வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு ஒரு நோன்பாளியின் தூக்கத்தை பற்றி நாம் விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். மற்ற மாத காலங்களில் தான் நாம் காலையிலே தூங்கக்கூடாது. ஃபஜ்ர் தொழுத கையோடு நம்மால் இயன்ற அளவுக்கு நம்முடைய பணிகளிலே ஈடுபட்டு விட வேண்டும் என்று பார்க்கிறது. அன்பான பெருமக்களை, நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நாம் இந்த நோன்பு காலத்திலே உண்டான அந்த கட்டுப்பாடுகள், கடப்பாடுகள், விதிமுறைகள் இருக்கிறது, அது இயன்ற மட்டும் நம்மால் பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்போது எப்படி நாம் மிகவும் கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அதே போன்ற ஒரு கட்டுப்பாடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள். சியாம் ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம், உங்களை பாதுகாக்கிற கேடயம். பல்வேறுபட்ட நோய் நோக்காடுகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து, தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக நோன்பு இருக்கிறது. நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் என்றால் பலா எர்ஃபஸ் பலா எஸ்ஹப், நீங்கள் வீண் செயல்களில் ஈடுபட வேண்டாம், வீண் பேச்சுக்களில் ஈடுபட வேண்டாம். யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வம்புக்கு வந்தார் என்றால், வம்பு எடுத்தார் என்றால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், பையன் சாம்பகு அகதுனம் காத்தலாம், சண்டைக்கு மல்லுக்கு நின்றார்கள் என்றால் நீங்கள் திருப்பி அவர்களிடத்தில் எந்த பேச்சும் பேசாதீர்கள். உங்களுடைய கோபத்தை அவர்கள் கிளறுவார்கள், உங்களுக்கு ஆத்திரம் ஊட்டுவார்கள், வம்புக்கு எழுப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை பல்யக்குள் இன்னி சாயி, ஒரு முறை அல்ல, இருமுறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றுகிறேன், நான் ஒன்றும் பேசுவதில்லை என்று நீங்கள் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி விடுங்கள்.
இந்த ரமதானை கௌரவப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். என்று 3 நண்பர்கள் நம்மை காண வருகிறார்கள். ஒருவர் கோபப்பட்டார், நோன்பு நோற்றுகிறார்கள். கோபப்பட்டார். உடனே இன்னொருவர் அமைதிப்படுத்துகிறார். நாம் நோன்பு நோற்றுகிறார், கோபப்படாது, ஆத்திரப்படாதீர்கள். ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஆத்திரத்தோடு ஒரு அருமை நண்பர் பேசுகிற போது அப்போ நமக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த ஹதீஸ் நினைவுக்கு வந்தது. எந்த அளவுக்கு நாம் பொறுமையை கடைபிடிக்க முடியுமோ, சர்ச்சைக்கு அப்பால் நாம் வாழ முடியுமோ, நாம் வாழ்ந்தோம் என்றால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நமக்கு நிறைந்த ஒரு பரக்கத்து இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். தஹல ரமதான், இந்த ரமதான் பிரவேசித்த போது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாத ஷஹர கத ஹதரக்கும், புனித மாதம் உங்களை அடைந்திருக்கிறது. வஃபீ லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலான ஒரு அற்புதமான இரவு இருக்கிறது. மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் கைரு குல்லு, யார் அந்த இரவிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கயிறை பெறாமல் போய்விட்டார்களோ, காலமெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கயிறு பறக்கமும் கிடைக்காமல் போய்விடும், எந்த ஒரு நன்மையும் பாக்கியமும் கிடைக்காமல் போய்விடும். வலா யுவரும் கைருஹா இல்லா குல்லு மஹ்ரூமின், இப்படிப்பட்டவர்கள் யார் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த இடிய நிலைக்கு ஆளாகுவார் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியானால் ஒவ்வொரு நாளையுமே நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹரா இருக்கலாம். இதே ஹதீஸ் பொதுவானதாக வந்திருக்கிறது. இந்த மாதத்திலே கைரே கயிறு, நமக்கு என்னென்ன நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கு என்னென்ன கயிறுகள் தேவையோ அத்தனையும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் அருமை சகோதரர்களே. அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளுமே ஒரு புனிதமான நாளாக கருதி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்மால் எந்த அளவுக்கு குர்ஆன் ஷரீஃபை நிறுத்தி நிதானமாக அழகாக தஜ்வீதோடு ஓதுவதற்குண்டான ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலே நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏற்படுத்திக் கொண்டு நாம் ஓதுவது சரியா, எழுத்துப்பிழை இல்லாமல் பிசகு இல்லாமல் ஓதுகிறோமா என்பதையெல்லாம் நாம் சரி செய்வதற்குண்டான லிங்க் வெளியாகி கொண்டிருக்கிறது அருமை சகோதரர்களே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். அதனுடைய பொருளையும் இயன்ற மட்டும் விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதில் கிடைக்கின்ற போதனைகளையும் தெரிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அப்போதான் அன்பான பெருமக்களே, அந்த குர்ஆனை ஓதியதற்கான அந்த ஒரு முழு பலனை நாம் பெற முடியும். இதற்கான ஆயத்தங்களை நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் நாம் நம்முடைய ஊரிலே பல்வேறுபட்ட ஆலோசனைகள் நிர்வாக சார்பிலே வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரங்களிலே இயன்று மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். வெகு நேரம் நீங்கள் வெளியே அடைந்து திரிந்து கொண்டிருக்காதீர்கள். அது நமக்கு நல்லதல்ல. காரணம், இந்த நோன்பு காலம் இருக்கிறது, அது சாயில் இல்லாமலே உள்ளது, அல்லாஹ்வுடைய ஒரு புனித சின்னமாக இருக்கிறது. எனவே புனித சின்னத்தை கௌரவப்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கான அடையாளம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் என்று இரவு நேரத்திலேயும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பகலிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பகலிலே பகிரங்கமான முறையிலே நாம் எந்த ஒரு உணவையும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடாது, குளிர்பானங்களை அருந்தி கொண்டிருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் நோன்பாளிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் மனசு வருத்தப்படுமே. நோன்புவது நமக்கு கடமையாக இருக்கிறது. உள்ளூரிலே இருந்தாலும் சரி, வெளியூரிலே இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த விஷயத்தை நம்முடைய சமூகத்தில் நினைவுபடுத்துவது உண்டு. நாம் பரிச்சஸ்க்காக வேண்டி நாம் வெளியூர்களுக்கு செல்வோம். அப்படி செல்கிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவகங்களிலே நாம் உணவருந்தக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, முஸ்லிம்களும் விரும்புவதில்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அதை வேடிக்கை பார்க்கிறார்கள். நோன்பு காலத்திலே இப்படி பகிரங்கமான முறையில இந்த முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் உணவருந்துகிறார்களே என்று அவர்கள் சங்கடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோமா இல்லையா? எனவே பகலிலேயும் நாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். வீட்டிலே தொழுகை இல்லாத பெண்மணிகள் இருக்கிறார்கள். தொழுகை இல்லாத பெண்மணிகளும் கூட ரகசியமான முறையில் பசி எடுத்துக் கொள்வது சாப்பிட்டுக் கொள்ளாமல் தவிர 4 பேருக்கு முன்னிலையிலே வைத்து எனக்கு தொழுகை இல்லை, எனக்கு நோன்பு இல்லை, எனவே நான் சாப்பிடுகிறேன் என்று சாப்பிடக்கூடாது. ஒரு நோன்பாளியை போன்று அவர்கள் இருந்து பசி எடுத்தால் அவர்கள் தனிப்பட்ட முறையில சாப்பிட்டுக் கொண்டார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நோன்பு காலத்திற்கு தருகின்ற ஒரு மரியாதை,
அதே போல்தான் இரவு நேரத்தை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும், கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆம், நாம் தொழுகின்றோம், இஷா தொழுகின்றோம், தராவியிலே ஈடுபடுகின்றோம், சற்று நேரம் நாம் ரிலாக்ஸ் பண்ணுகின்றோம், உடனே தூக்கத்திற்கு நாம் சென்று விடுகின்றோம், தூக்கத்திலிருந்து கண் விழித்து தஹஜ்ஜத் தொழுகின்றோம். தஹஜ்ஜத் தொழுது அந்த நேரத்தில் ஏதுமானால் இஸ்திக்பார் போன்ற நல்ல அமல்கள் திக்ருகளில் ஈடுபட்டு கிராமத்துல் குர்ஆனில் ஈடுபடலாம். அத்தோடு நாம் சஹர் செய்கின்றோம். இப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, பகல் நேரங்களில் உணவகங்கள் பூட்டப்பட்டிருக்கும் நம்முடைய ஊரில் நீண்ட நெடிய காலமாக அந்த கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே பகல் நேரங்களிலே கடைகளுக்கு வெளியே திரையை தொங்க விட்டுக் கொண்டும் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வியாபாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். ஒரு நேரத்தில் அன்பான பெருமக்களே, நம்முடைய ஊருக்கு உள்ளேயே ஹோட்டல்கள் இருக்காது. ஊருக்கு வெளியே வெகு தூரத்தில், வெகு தூரமோ அல்லது பக்கமோ உணவகங்கள் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். லேபர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய ஊர்ல வேலைக்கு வரக்கூடியவர்கள், கட்டிட தொழிலாளர்கள் எல்லாம் இருக்கிறார்களா, அவர்களுக்கு உணவு தேவைப்படுமா இல்லையா, அவர்கள் அங்கு சென்று வாங்கிக் கொள்வார். தேவையுடையோ அங்கு சென்று வாங்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட அந்த ஒரு கட்டுப்பாடான ஒரு காலகட்டம் மீண்டு வர வேண்டுமே என்கின்ற ஒரு அவா நம்ம எல்லோருக்கும் இருக்கிறதா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எதற்காக நாம் சொல்லுகிறோம்? ஏன் இதை இந்த அளவுக்கு நாம் நம் சமூகத்தில் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்னவோ அந்த சின்னங்கள் என்னவாக இருக்கலாம்? புனித ஸ்தலங்களாக இருக்கலாம், புனித மாதங்களாக இருக்கலாம், அதே போன்று அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த குர்பானி பிராணிகளாக இருக்கலாம். அதை கூட ஷாயிலுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நாம் அதை கண்ணியப்படுத்தும் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்ணியம் தருவானே. நமக்கு கண்ணியம் வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வேண்டுமா இல்லையா? நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே போன்றுதானே நம்முடைய சந்ததிகள் உருவெடுப்பார்கள், அவர்கள் வளருவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் நாவு கட்டுப்பாட்டோடு, உணவு கட்டுப்பாட்டோடு, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, நாங்கள் அறியாத ஒரு விஷயம் அல்ல. அதையெல்லாம் கடைபிடித்தால் தானே அடுத்த தலைமுறை மிக சிறப்பானவர்கள், நல்லவர்களாக வாழ்வதற்கு, வளர்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் நாம் சொல்லப்படாமல் கேட்டவராகவும் அமல் செய்ய அனுப்பிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.